அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழகத்துல பொங்கல் விடுமுறைக்கு அப்புறம் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 19ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்ற ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அந்த அதிரடி அறிவிப்பு வெளியிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வந்திருக்கும். எப்போ பள்ளிக்கூடம் ஃபுல் டேயா, ஆஃப் டேயா, அதே மாதிரி வாரத்தில் எல்லா நாளும் நடக்குமா அப்படின்ற நிறைய சந்தேகங்கள் வந்திருக்கும். இதற்கு பதில எஸ் கண்ணப்பன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு வீடியோ வந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளது தமிழகத்தினுடைய பள்ளி கல்வி இயக்குனர் எஸ் கண்ணப்பன் அவர்கள் வழிகாட்டு நெறிமுறைகள், பள்ளிகை திறந்ததுக்கு அப்புறம் என்னென்ன விதிமுறைகள்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு விதிமுறைகளை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதுல நம்ம நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம சொல்ல போறோம். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாடங்களை முடிக்கிறதுக்கு காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை பள்ளிகளை திறந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் வாரத்தில் 6 நாட்கள், அதாவது திங்கள் முதல் சனி வரை நீங்க பள்ளிகளை திறந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு வகுப்புக்கும் 25 மாணவர்கள் மட்டும்தான் இருக்கணும், அதுக்கு மேல இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பள்ளி இடைவெளியின் போது, அதாவது உணவு இடைவெளியா இருந்தாலும் சரி, மற்ற இடைவெளியிலும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, மாணவர்கள் குழுக்களாக சேரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பள்ளி நுழைவாயில கிருமி நாசினி கொண்டு தன் கைகளையோ அல்லது அதே மாதிரி வெப்பநிலை, உடல் வெப்பநிலையை பரிசோதித்த பின்னரே உள்ள அனுப்ப வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த விதத்திலும் கூட்டங்கள் நடைபெறக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது பிரேயரா இருக்கட்டும், பிடி பீரியட், நம்ம சொல்லக்கூடிய பிடி பீரியட் இருக்காது. அதே மாதிரி என்சிசி, என்எஸ்எஸ் சம்பந்தமான எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இந்த கல்வியாண்டில் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க பள்ளிக்கு செல்றது கட்டாயம் கிடையாது. உங்களுடைய பெற்றோர்களுடைய விருப்பத்துடனும் உங்களுடைய விருப்பத்துடனும் சென்றால் மட்டுமே அங்க பள்ளியில சேர்த்துக் கொள்வாங்க. அதுதான் இது. அதே மாதிரி ஹாஸ்டல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹாஸ்டலுக்கு நீங்க போகலாம். ஆனால் ஹாஸ்டல்ல கண்டிப்பா பாத்தீங்கன்னா, ஒரு மாணவருடைய பெட்டுக்கும் இன்னொரு மாணவருடைய பெட்டுக்கும் இடையில கண்டிப்பாக ஒரு தடுப்பு சுவர் மாதிரி சின்ன ஒரு அட்டை மாதிரி வச்சு பிரிக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கேயும் ஹாஸ்டல்ல கூட்டங்கள் அதிகம் போடாத அளவுக்கு பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹாஸ்டல்லையும் திறந்துடுறாங்க, பள்ளியையும் திறந்துறாங்க. ஸோ இன்று வரைக்கும் அறிவிக்கப்பட்டுள்ள திறப்பதற்கான வழிமுறைகள் இதுதான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நன்றி.